Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் சிசிஎஸ் 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நெசசரி கண்டென்ட் வரையும் நம்ம வீடியோஸில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 4 அட்வான்ஸ் டெஸ்டிங் கான்செப்ட்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 யூனிட் பார்த்தப்பயே பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இட் இஸ் த டைப் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அது தட் மீன்ஸ் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ரெண்டு டைப் இருக்கு. அப்ப நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய சிஸ்டம் எந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்லலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல போறது தான் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு எவாலுவேட் how well the system performs under the various condition. டிஃபரெண்ட் கண்டிஷன்ல என்னோட சிஸ்டம் எந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேவா? இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்களை கொடுக்குதா. ஓகேவா? எப்படின்னா ஹை ஸ்ட்ரெஸ் இருக்கப்ப, ஹை லோட் இருக்கப்ப, ஏதாவது ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன் இருக்கப்பையும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸ் என்னவோ அதை நமக்கு கொடுக்கறதுக்காக இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்றது தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. இது முக்கியமாக ரெஸ்பான்சிவ்னஸ், ஸ்டேபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ரிசோர்ஸ் யூசேஜ் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாட்டில் நெக் மீன்ஸ் இருக்கிறதுலே ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, அதுல என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் கொடுத்துரும். என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லோட் டெஸ்டிங். லோட் டெஸ்டிங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, எக்ஸ்பெக்டட் யூசருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கரெக்டான லோடை நம்ம கொடுத்து அதுல டெஸ்ட் பண்றதுக்கு பேரு லோட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். லோட் டெஸ்டிங் எவாலுவேட் ஹவு த சிஸ்டம் பெர்ஃபார்ம் அண்டர் எக்ஸ்பெக்டட் யூசர் லோட். இவ்வளவுதான் உங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா இவ்வளவுதான். அந்த லோட பொறுத்தளவு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றது வந்து லோட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நமக்குரிய கெப்பாசிட்டி இவ்வளவுதானோ அதை வரையும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓவர்லோட் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர் இருந்தாலுமே அடுத்தடுத்து அவங்க கன்கரண்டா வந்து சைமல்டேனியஸா போயிட்டே இருக்கும். ஓகேவா? சைமல்டேனியஸா எல்லா லோட்ஸையுமே நம்ம செக் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப எக்ஸ்பெக்டட் லோட் இருந்தாலும் அதை வேலிடேட் பண்றது ஈஸியா இருக்கும் இந்த லோட் டெஸ்டிங்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஓகேவா? தட் மீன்ஸ் ஹை லோட்ஸ் கொடுக்கறத தான் நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னுவோம். எப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுன்னுவோம், ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும், நம்மளுக்குரிய ஒர்க்கை மட்டும் கொடுத்தா நம்மளால ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ நம்மளோட ஒர்க் வந்து ஓவர்லோட் ஆகுதோ அப்பதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி ஹை லோட் இருக்கப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் வரும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ஃபெயிலியர் எதனால அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸால வரலாம். நமக்குரிய கெப்பாசிட்டி இல்லாம அதை விட எக்ஸிட்ஸ் அதாவது அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் வந்து தேவைப்படலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைக் டெஸ்டிங். ஸ்பைக் டெஸ்டிங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் திடீர்னு வந்து என்னன்னா ஓவர்லோட திடீர்னு கொடுத்தது, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை கொடுத்து டக்குன்னு வந்து ஓவர்லோடு கொடுத்து டெஸ்ட் பண்ண அப்படின்றது தான் அந்த ஸ்பைக் டெஸ்டிங். ஓகேவா? அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பைக் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திடீர்னு சடனா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேணும்னு ஒரு ஆர்டர் திடீர்னு கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம ஸ்பைக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு சிஸ்டம் ஹேண்டில் த சடன் எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் இன் லோடு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் எண்டூரன்ஸ் டெஸ்டிங். எண்டூரன்ஸ் டெஸ்டிங் இன்னொரு பேர் வந்து ஸ்டோக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோக் டெஸ்டிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம கிட்ட வந்து நார்மலா இருக்க லோடையே அதிகமான டைம்ல பண்றது, அதான் எண்டூரன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, அதை 8 ஹவர்ஸ்ல முடிக்கிற ஒர்க்காக தான் இருக்கு, கரெக்டான ஒர்க் லோடு தான். பட் அதை முடிக்காம அதிக டைம் எடுத்து அந்த ஒர்க்கை முடிச்சு அதுக்கு பேர் என்னன்னா அந்த டெஸ்டிங்க்கு பேரு எண்டூரன்ஸ் டெஸ்டிங். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எண்டூரன்ஸ் டெஸ்டிங் ஓபன் பண்ணுவோம். தட் மீன்ஸ் வெரிஃபை சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் ஓவர் டைம். ஓகேவா? அதிகமான டைம்ல அதிகமான மெமரி எடுத்துக்கிட்டு நிறைய நேரம் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை டெஸ்ட் பண்றதுக்கு இந்த எண்டூரன்ஸ் டெஸ்டிங் யூஸ் ஆகும். அடுத்து ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங். ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன், நம்மளுடைய ஒர்க் வந்து நம்மளுடைய யூசர்ஸ் வந்து அதிகமாகறாங்க, ஒர்க் லோட் வந்து அதிகமாகுது, எந்த மாதிரி இருந்தாலும் எந்த கண்டிஷன்லயும் வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஸ்கேபிள் இருக்கா நமக்கு அப்படின்னு பாக்குறது தான் ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங். என்ஷோர் த சிஸ்டம் கேன் ஸ்கேல் வித் இன்க்ரீசிங் ஒர்க் லோட். அதிகமான
அதிகமான ஒர்க் லோட் இருந்தாலுமே நம்மளுடைய சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து வால்யூம் டெஸ்டிங். வால்யூம் டெஸ்டிங் வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை சடனாக கொடுத்தாலுமே என்னோட டேட்டா பேஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணுறதா இருக்கும், ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். டெஸ்ட் த சிஸ்டம் எபிலிட்டி டு ப்ராசஸ் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது வால்யூம் டெஸ்டிங். அடுத்து 7th ஒன் பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங். கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங் மீன்ஸ் இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் தேவை, அதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல எனக்கு ஏதாவது வந்து எவாலுவேஷன் நடக்கணும், என் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கா என்ன நான் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங். ஓஎஸ்ல என்விரான்மெண்ட்லலாம் என்ஷோர் த சிஸ்டம் ஒர்க் வெல் அக்ராஸ் த வேரியஸ் கான்ஃபிகரேஷன், டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்லையும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. அடுத்து 8th ஒன் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டெஸ்டிங், லேட்டன்சி டெஸ்டிங். லேட்டன்சி டெஸ்டிங் அப்படின்றது it is the delay between sending request and receiving the response. ஒரு சர்வர் கிளையண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறதுல எனக்கு பிட்வீன் கேப்ல அதிகமான டைம் எடுத்துக்கிறது லேட்டன்சி டெஸ்டிங் அப்படின்னு சொல்வேன். மெஷர் த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் டிலே, என்ஷூர் த லேட்டன்சி இன் வித் இன் அக்செப்டபிள் லிமிட் குள்ள எனக்கு வரலன்னா நான் கொடுக்கறது. ஓகேவா? இதுல என்னெல்லாம் கீ மெட்ரிசஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ இருக்கு, த்ரூபுட். த்ரூபுட் மீன்ஸ் நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1 செகண்ட்ல அப்படின்னு பார்க்கறது த்ரூபுட். அடுத்து கன்கரன்சி, அதாவது ஒரே நேரத்தில் வந்து எல்லாமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது சிஸ்டம், வேரியஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு பார்க்கறது. ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், எரர் ரேட் எவ்வளோ இருக்கு, ஃபெயிலியர்ஸ்லாம் செக் பண்ணுறது. இதெல்லாம் சம் ஆஃப் த கீ மெட்ரிசஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தாமா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அதில் இருக்க டைப்ஸ்லாம் என்ன இருக்கு நீட்டாக எழுதிட்டு அதோட கீ மெட்ரிசஸ் எழுதணும் அப்படின்னா போதும். அடுத்து இதுக்குள்ள இருக்க இண்டிவிஜுவல் டைப்ஸை தனித்தனியாக கேட்கலாம், அதை நீங்கள் ப்ரீஃபாக எழுதினீங்கன்னா போதும். ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.